பாடசாலைக்கு சென்று ஆனால் பாடசாலை முடிந்தது எனது தங்கை வருகை எதிர்பார்க்கின்றேன் சென்று எனது தங்கை சாமி
சரிடா, நான் தெரியாம கேட்கிறேன். எனக்கு முன்பாக உனக்கு அறிவு ஆசைக்கு ஏன் காட்டமுடியும்? அப்படியா? பண்டங்களை பிடிப்பது உனக்காக எப்போ வேற வழி வீடு எதிர்பார்த்திருக்க தெரியுமா? அக்கா, வீட்டுல வேலை இருந்தது, வீட்டுல செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வழி தான் பாக்குறேன். நீ ஏன் வீட்டுல வேலை செய்யணும்? என்னடா உங்களுக்கு பரிகாரம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க செய்யற வேலையை செய்யுங்க. அப்படி போதும். நம்மளும் ஊட்ட ஒரு சம்சரி. நம்மளும் வீட்டு வேலையை செய்ய வேண்டும். ஆமா, வீட்டு குடும்பம் ஆச்சு. நம்ம குடும்பம் அறிவில்லை. ஆமா, அதுக்குத்தான் வீட்டு வேலை செஞ்சு ஓடி வந்தேன். சரி. அம்மா எதிர்பார்க்கறது ஓடி வந்தேன். நான் போன ரெண்டு வருஷம் இடமா விட்டது. ஆமா, சீக்கிரம் புறப்படு. அப்பா அம்மா நமக்காக எதிர்பார்த்திருப்பாங்க. எப்படி வளர்த்தே தெரியுமா? பாவுடுமா பாவுடி வயசுல குச்சை சூழல் அப்பமா ஐயோ அப்பா அம்மா அந்த புறத்தில் இருந்தாய் பாடசாலை விட்டு அந்த புறத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அதை இரவு அடுத்த காலம் அது சீக்கிரமாக வைத்தீர்களை நீக்காது கட்டுவீர்கள். ஒன்றுகளை கண்ணே ஏற்ற அழைத்தேன் தெரியுமா? மாலைப்புறம் நீங்கி கண்ணிப்புறம் நீங்கி இப்போது கல்யாணப்புறத்திற்கு அதனால் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இந்த தந்தையினார் திருமணமா? ஒரே கல்யாணம் எனக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த. ஆமா, மாப்பிள்ள
குறையும் 20,000 பைக்கில கட்டிட்டு பைக் வாங்கிட்டு போனப்பா 20,000 கட்டிட்டேன் கட்டியாச்சு குடுத்துட்டாங்க என்ன சொன்னாங்க மீதி காசை மாசமானா ஓ மீதி மாசமானா குடுன்னு சொல்லிட்டாங்க மாசமானா குடுன்னு சொன்னாங்க ஆ. நியாயமான பேச்சு ஆமா நான் சொன்னது நியாயம். நான் சரி பைக் வாங்கியாந்து நகை கொடுக்கற கொடுத்தா அவனை இட்டு போயிட்டாப்பா இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி கரெக்டா ஊட்டான நின்னு ஏய் ஜீவகாரனா என்ன நியாயம் பைக் வாங்கணும் இன்சூரன்ஸ் பண்ணணும் ஒண்ணாம் டிவி என்ன சொல்றேன் அங்கே மீதி பணத்தை மாசமானா கட்டேனா ஓ என் தங்கச்சி மாசமானா தரேனா கட்ட முடியும் உன் தங்கச்சி எப்படா மாசம் பார்த்து நீ டிவி கேட்குற நானா சொன்னேன் ஆ அவன் தான் மாசமானா கட்டிட்டு ஓ சொன்னான் அதனால ஏய் ஓ அடிக்கே வேடிக்கை ஏன்னா நாடிப்பா கட்டு கட்டுறாங்க என்ன அப்பா அவன் தவறாக கூறவில்லை தவறாக கூறவில்லை ஆமா. அவன் யார் தவணை மேல் கொடுத்தானே தவணை மேல் கேட்டான். அவன் கூறி விளக்கலாக இவன் நான் கேட்டிருக்க கேட்டிருக்க வேண்டும் இவன் தங்கை காட்டுமானால் தான் இவன் விட்டு ஏய் அவனும் விளக்கமா எனக்கு சொல்லி இருக்கணும் ஏய் மீதி பணத்தை மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வருவேன் கட்ட தவணை முறையிலன்னு அப்படின்னு விளக்கமா சொல்லிருக்கணும் அவன் அப்படி சொல்லியே மீதி பணத்தை மாசமானா கட்டுறானா என் தங்கச்சி மாசமானா நான் கட்டுறேன். ஏய் முட்டாள் அதுக்கு கையெழுத்து போட்டிய அப்ப கேட்டு அந்த கேள்வி அவனை அது கையெழுத்து போடல டாக்குமெண்ட்ல அப்போ கேட்டு அந்த கேள்வி அந்த சொல்றா இல்ல அப்படியே சொல்ற மரியாதை போடுமா போடு இந்த அரமானம் வச்சியாவது ஏய் நாங்க என்னுடைய குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்றா அப்பா திருமணம் என்று கூறுகின்றார் திருமணம்னா பெருசா இருக்குமா கேட்டா இருக்குமா குண்டா இருக்குமா நீளமா இருக்குமா அகலமா இருக்குமா ஏமா திருமணம் உனக்கு தெரியாதா தெரியாதுப்பா ஐயோ உனக்கு ஒரு செருப்பு உன் காலுக்குன்னு நினைச்சுக்க ஆமா நேரா திண்டிவனம் போறேன் ஆமா செருப்பு கடையில போறேன் ஆமா. உனக்கு பிடிச்ச செருப்பு வாங்குறேன் ஆமா வாங்கி காலில் போடுறேன் ஆமா போடும்போது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் சும்மா டைட் அதேதான் ஓடுகிறேன் ஃபர்ஸ்ட் வாங்கி போடும்போது சும்மா டேக் சாய்தோ அதே ஒரு 10 முறை போட்டுன்னு வச்சுக்க சூப்பரா அது அண்ணா. ஏமா இந்த சொல்லி திருமணம்னா தெரியல எனக்கும் தெரியல திருமணம்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்கா மாதிரி இருக்கும் ஏய் ஆ? இல்லம்மா ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் மாதிரி இருக்கும் ஆமா அப்புறம் கத்திரிக்காய் மாதிரி ஆகும் சரி அதுக்கப்புறம் தேங்காய் மாதிரி ஆகும் ஐயோ தேவை மாறிடுமா அப்புறம் ஒரு 8-9 மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கோ ஐயா பூசணிக்காய் மாதிரி ஆயிடும் பின்னாடி எனக்கு இந்த திருமணமே வேண்டாம்டா எனக்கு இந்த திருமணமே வேண்டாம் அப்பா அப்பா மாமன மாமனுக்கு எங்க மனசிலே கீர்த்தனைக்கு மாமன மாமனுக்கு மாமன மாமனுக்கு எங்க மனசிலே கீர்த்தனைக்கு மாமன மாமனுக்கு
போட்டுக்கிட்டு மிந்தல தூக்கி எட்டகராசி கூட சொன்னா தட்டினா வரது ஃபுல்லா மாரி வச்சுக்கிறான் பாரு மூஞ்சி போடுறான் நல்லா இங்க வரையா நான் நல்லா இருக்கேன். நீ குத்த வராதுன்னா ஒய்மலாமா அப்போ கை கால அமிட்டு விட்டமா கை கால் அமி விட்டு. அலிக்குறாரு சரி கை கால பிடிச்சு விட்டா கொஞ்சம் வலி குறையும் என்று நான் அழைத்து சென்றேன் அவர் ஏறாமா ஆடி நுழைத்த அப்படி ஏமாந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஏன் பாப்பா எப்படி போயிடும் நல்லா பிடிக்கிறா நல்லா பிடிக்கிறா ஐயோ இருமா டம்பு டம்பு ஏய் வலிக்குமா நாடு வரல நாடு வரமாட்டேன் சக்கரை விஜயகுமார் எல்லாம் நீங்க கண்டதுயா என்னால சொல்லுவீங்க நான் போன வைக்கிறேன். டேய் போன வையோ. நான் போன சாக்கர் விஜய் இல்லனா? சாக்கர் விஜய் இல்லனா? நான் எவ்வளவு டம்மி தாண்டியா நீயா? ஓட்ட போற ஐயோ என் முன்னாடி ஞாபகம் வந்துச்சுமா ஐயோ அவனா பிடிச்சிக்கிறா எல்லாத்தையும் என் முன்னாடி ஞாபகம் வந்துச்சு இப்ப போற பண்ணி மட்டும் உள்ள போற சுவாமி ஏ ஓட்ட போற இன்னும் ஒரு வாரம் ஓட்டு போற அப்புறம் எனக்கு ஓடும் நல்லா அப்புறம் ஓடி போற நானே பார்த்தேன் இருமா நல்லா டைப் பண்ணி என்னடா? லூசா இருக்கும்போது டைப் பண்ணு ஐயோ காது டேய் ஏய் இருமா நோட்டா வாங்க ஒரு வீடியா. நோட்டு வாங்கத்து நானே வாங்கி தர ஒரு நோட்டா வாங்க. தாத்தா பேசினா அதெல்லாம் போயிட்டோம். எனது மதுரை தாயும் எனக்கு திருமணம் குறித்தார்கள். தாய் சொல்லி தாத்தா. தாய் இங்க பார். என் தாத்தா விருப்பப்படி திருமணம் செய்து கொள்வதற்கு எங்களுக்கு விருப்பம். இரண்டாவது ஒரு நிமிடம். இருந்தாலும் ஒரு நிமிடம் அப்பா திருமணம் செய்து கொள்கின்றோம். ஆனா அதற்கு முன்பதாக திக்கிலியை சென்று அயல்நாட்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி புரிகிறார்கள் என்று பார்த்த பிறகு வந்து உங்களிடம் வைக்கின்றோம் திருமணம் செய்து கொள்வது. ஏனென்றால் நீங்க ஆட்சிக்கு தீண்டெடுத்திருந்தால் நீங்கள் கூறிய பிரகாரம் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம். நீங்கள் பெற்றெடுத்தது 2 பேர் பெண் பிள்ளைகள். யானை அற்றம் குதிரை அற்றம் அனைத்து நீதித்து அனைத்து விதிகளை கற்றுவிட்டோம். ஆனால் இப்போ வெளிநாடு சென்று அயல்நாட்டு மன்னர்கள் இளவரசர்கள் எப்படி ஆட்சி புரிகிறார்கள், மக்களை எப்படி பாதுகாத்து வருகிறார்கள் என்று ஆர்வத்தை பிறகு உரைக்கின்றோம். திருமணம் செலுத்திக் கொள்ள வேண்டும்.